ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பையன் இசையமைப்பாளராக மாறிட்டான். ஒரு நாள் ஒரு பேப்பர்ல அவன் பேட்டி கொடுக்குறான். அவங்க அப்பா ஊழியக்காரர். அவன் கத்துக்கிட்டதெல்லாம் சபையில தான் கத்துக்கிட்டான். இசைய அவன் சாப்பிட்டது சம்பாதிச்சது எல்லாமே ஒரு காலத்துல கர்த்தர் கொடுத்தது. இப்ப அந்த பாத்திரம் பெல்சாச்சார் கையில இருக்குது. பெல்சாச்சார் கையில இருக்கிற அந்த பாத்திரம் சொல்லுது, ஒரு நாள் பேட்டியில சொல்லுது, நீங்க ஒரு காலத்துல காஸ்பல் சிடி போட்டீங்க தானே, காஸ்பல் ஆல்பம்ஸ் போட்டீங்க தானே பாட்டு. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்றான், அந்த சுவிசேஷத்தை நான் சினிமாவுக்கு வருவதற்கு படிக்கட்டா பயன்படுத்திக்கிட்டேன். அந்த பாட்டெல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் இப்ப எங்க வந்துட்டேன், நான் சினிமாவுக்கு வரதுக்கு அது ஒரு பிராக்டிஸ்ங்கறான். அருவருப்புக்கு போய் நிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் சொல்லுது, நான் இத ஒரு படிக்கட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன் as a platform அப்படிங்கறான். ஆங்கில பத்திரிகையில பேட்டி கொடுக்கறான், தமிழ் பத்திரிகையில வரல. அது கவனிச்சு கொள்ளுங்க. நீ பெல்சாச்சார் கையில் இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. உனக்கு கொடுத்த படிப்பு, உனக்கு கொடுத்த ஞானம், உனக்கு கொடுத்த அறிவு, இது எல்லாம் நீ சம்பாரிச்சு புகழடைஞ்சு வீடு கட்டி உன் பேர பிள்ளைகள் வரைக்கும் சேர்க்கறதுக்கு அல்ல, கர்த்தருக்கு என்று பயன்படுத்துவது.